வாங்க சார். முதல் நாள் அனுபவம் எப்படி சார் இருந்துச்சு? நல்லா இருந்தது சார். விதவிதமான ஆளுங்க, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வித்தியாசமான அனுபவம், எல்லாமே ரொம்ப புதுசா இருந்துச்சு சார். இது வரைக்கும் நைட்டு கண்ணு முடிச்சு ஓட்டி இருக்க மாட்டீங்க, அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சா சார்? இல்ல சார், ஃப்ரெண்ட்ஸோட நைட் எல்லாம் லாங் டிராவல் பண்ணிருக்கேன். அப்பெல்லாம் நான் தான் கார் ஓட்டுவேன், அதனால அது எனக்கு பழக்கப்பட்ட விஷயம்தான். சார் இந்தாங்க உங்க வாடகை பணம் 2000, அது போக எனக்கு கிடைச்ச கலெக்ஷன்ல 50% ஷேர், எல்லாமே இதுல இருக்கு. சார் முதல் நாளே 3000 ரூபாய்க்கு ஓட்டி இருக்கீங்க. இவ்வளவு கலெக்ஷன் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். சார் நானும் எதிர்பார்க்கவே இல்லை சார். ஏதோ என் நேரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், அதான் தொடர்ந்து சவாரி கிடைச்சிக்கிட்டே இருந்தது. சார் இது உங்க முதல் நாள் உழைப்பு கிடைச்ச கூலி சார், இத நீங்களே வச்சுக்கீங்க. எனக்கு கமிஷன்லாம் வேணாம் சார். புடிங்க சார், புடிங்க. இல்ல சார், இதை நீங்க தான் வச்சுக்கணும், வச்சுக்கோங்க. நேத்து ஒரு நாள்லயே நான் நிறைய இழந்துட்டேன் சார். என் வாழ்க்கையே வெறுக்கிற அளவுக்கு என் மனசு நொந்து போயிடுச்சு. எனக்கு இப்ப நடந்த ஒரே நல்ல விஷயம் உங்களை பார்த்தது மட்டும்தான். இந்த உலகத்துல இன்னும் மனுஷங்க இருக்காங்கங்கிற நம்பிக்கைய நீங்க தான் கொடுத்தீங்க சார். நீங்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. நான் பாப்பாவோட ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும். பக்கத்துல ஒரு சின்ன மெஸ் இருக்கு, டிஃபன் சாப்பிடலாம் நல்லா இருக்கும் சார். நீங்க அங்க சாப்பிட்டுட்டு என் பேரை சொன்னீங்கன்னா அக்கௌண்ட்ல எழுதி வச்சிருவாங்க. மாசம் முடிஞ்ச அப்புறம் கொடுத்துக்கலாம் சார். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க சார். பரவாயில்ல சார், எனக்கு உடம்பு எவ்வளவு டயர்டா இருந்தாலும் இப்ப மனசு முழுக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அதுலயே நல்லபடியா தூக்கம் வரும். சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார், டெய்லி நைட் சவாரி நான் ஓட்டிக்கவா? தாராளமா சார். இப்ப நீங்களும் நம்பால் ஆயிட்டீங்க. பகல நான் ஓட்டிக்கிறேன், நைட்ல நீங்க வண்டி ஓட்டுங்க, மாத்தி மாத்தி ஓட்டிக்கலாம் சார். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் உங்க பேர் என்ன சார்? குகன் சார். என் பேர் ஜீவா சார். எனக்கு பிடிச்ச தலைவரோட பேரு. இந்த பேர்னாலேயே நம்ம 2 பேருமே நெருக்கமாயிட்டோம். இனிமேல் நான் உங்களை தோழர் தான் கூப்பிடுவேன். ரொம்ப சந்தோஷம் தோழரே. வாங்க தோழர், ரெஸ்ட் எடுங்க. வாங்க மேடம், நாங்க ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்கோம் மேடம். நீங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் மேடம், இல்லனா அவங்க எங்களை கொன்னுடுவாங்க மேடம். எங்க வீட்ல நான் ஒரே பொண்ணு மேடம். வீட்ல நான் ஒரே பொண்ணுங்கிறதுனால ரொம்ப செல்லம். எல்லாருமே என் விருப்பம் என்னன்னு கேட்டு கேட்டு நிறைவேற்றி வைப்பாங்க. வாழ்க்கையிலயும் என் விருப்பத்தை ஏத்துப்பாங்கன்னு நினைச்சேன். எல்லாரும் முழு மனசோட சம்மதிச்சு என்னை இவருக்கு கட்டி வைப்பாங்கன்னு ஆசைப்பட்டேன் மேடம். ஆனா இவங்க லவ் இவங்க வீட்டுக்கு தெரிஞ்சதுமே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என் குடும்பத்தையே ஊர்ல இருக்க கூடாதுன்னு சொல்லி விரட்டி அடிச்சிட்டாங்க மேடம். சொந்தத்திலே மீனுக்கு வேற மாப்பிள்ள பார்த்து நிச்சயமும் பண்ணிட்டாங்க மேடம். அதனாலதான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோம். உடனே கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு தோணுச்சு மேடம். கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஃப்ரெண்ட்ஸுங்களோட உதவியோட எல்லா ஏற்பாடையுமே பண்ணிட்டோம் மேடம். ஆனா இவங்க குடும்பத்துக்கு எப்படியோ தெரிஞ்சிடுச்சு மேடம். எங்களை துரத்த ஆரம்பிச்சுட்டாங்க மேடம். எங்களுக்கு வேற எங்க போறதுன்னே தெரியல மேடம். எங்க உயிரை காப்பாத்திக்க இங்க ஓடி வந்துட்டோம். நாங்க வெளியே போனா கண்டிப்பா எங்களை வெட்டி போட்டுருவாங்க. எங்களை நீங்க தான் காப்பாத்தணும் மேடம். இங்க பாருமா, எம்பி எம்எல்ஏ மாதிரி பெரிய பெரிய ஆளுக்கு தான் செக்யூரிட்டி கொடுப்போம். காதல் சொல்லி இருக்கான், காவ காக்க எங்க வேலை இல்லம்மா. மீனா அழாதீங்க. அடைக்கலம்னு எங்களை தேடி வந்துட்டீங்க. நாங்க நிச்சயமா உங்களை வெளியே அனுப்ப மாட்டோம். ஆனா வேற எதையும் செய்யற அதிகாரம் எங்களுக்கு இல்ல. இன்ஸ்பெக்டர் தான் இந்த விஷயத்துல என்ன பண்ணணுங்கிற முடிவை எடுக்கணும். சார் இன்னும் ஸ்டேஷனுக்கு வரல. அவர் வந்ததும் நீங்க உங்க பிரச்சனையை சொல்லி அவர்கிட்ட பேசுங்க, சரியா? சொல்லு செல்லப்ல, ஒரு காதல் ஜோடி எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு நம்ம ஸ்டேஷனுக்கு வந்திருக்கு தலைவரே. பொண்ணோட குடும்பம் இந்த காதலுக்கு எதிர்ப்பு போல இருக்கு. இவங்கள வெட்டணும்னு அவங்களே தேடிக்கிட்டு இருக்காங்களாம். பையனும் பொண்ணு எப்படியாவது எங்களை காப்பாத்துக்குன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு பயமா இருக்கு. அந்த ஜோடிய நம்ம காவல்ல வைக்கிறதா, தைரியம் சொல்லி அனுப்பி வைக்கிறதா, எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பையன் பொண்ணு எந்த ஊரு அவங்க எல்லாம் யாரு என்னன்ற விவரம் எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்களா? அவங்க பேரு முருகனு மீனாவுமா. சரி, ஸ்டேஷன்ல யாரெல்லாம் இருக்கீங்க? நானும் மயில் மட்டும்தான் இருக்கிறோம். கட்சி மாநாட்டுக்கு பாதுகாப்பு போயிருக்காங்க. சரி,
நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. நான் வந்தேன் சரியா? நான் வந்ததுக்கு அப்புறம் பேசி முடிவு பண்ணுவோம். சரி. ஏதாவது பிரச்சனைனா உடனே கூப்பிடு. சரி தலைவா. சரி. சார், இன்ஸ்பெக்டர் சார் என்ன சொல்றாரு? அவர் வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ண சொல்லிட்டாரு. சார் கண்டிப்பா ஒரு நல்ல தீர்வை சொல்வாரு. அது வரைக்கும் 2 பேரும் டென்ஷன் ஆகாம பொறுமையா இருங்க. அடுப்பு ரெடியா இருக்கும்போது நாம ஏண்டி அலையணும்? என்னக்கா சொல்ற? அங்க பாரு, வா. ஆஹா, அக்கா யாரோ ஏற்கனவே அடுப்பு புடிச்சிட்ட மாதிரி இருக்குக்கா. இருக்கட்டும். நம்ம பார்வையில பட்டுடுச்சுன்னா இது நம்ம அடுப்புதான். ஏய், அடுத்தவங்க ப்ராப்பர்ட்டிய இப்படித்தான் சத்தம் போடாம ஆக்கிரமிக்கணும். நீ வையி, சாமான எடு, வையிடி. நெய் எதுல இருக்கு? இந்தாக்கா. அம்மா, என்னம்மா இந்த பக்கமா வைக்கிறீங்க? ஏன் இங்க பொங்க வச்சா சாமி குத்தமாயிடுமா? ஐயோ இல்லம்மா, அந்த பாத்திரம் இந்த பாத்திரம் இந்த பை கூட என்னதான். ஆட என்ன பேசுற நீ? பைய போட்டு இடம் பிடிக்கிறதுக்கு இதானே பஸ்ஸா? கலக்குறடி. இப்பதான் உன் அக்கா மாதிரி நீ பேச ஆரம்பிச்சிருக்கிற. நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லம்மா. அரிசி பருப்பு கழுவிட்டு வரலான்னு தான் போனேன். அதுக்குள்ள நீங்க வந்து இந்த இடத்த புடிச்சிட்டு ஏமா இப்படி வம்பு பண்றீங்க? ஏமா, நாங்க என்ன உன் சொத்தையா கொள்ள அடிச்சிட்டோம்? நியாய அநியாயன்னு பெரிய வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கிற. அதான் நிறைய இருக்க இடம், அங்கங்க போய் வச்சுக்க வேண்டியதானே. அதேதாம்மா நானும் சொல்றேன். இவ்ளோ இடம் இருக்குல்ல, நான் அடுப்பு வச்சிருக்கிற இடத்துக்கு நீங்க ஏன் வரீங்க? கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்க. நாங்க இடத்த புடிச்சு பாத்திரத்தையும் வச்சாச்சு. சும்மா புலம்பிட்டு இருக்காம முதல்ல கிளம்பு, வேற இடத்த பாரு. சரிம்மா, நான் வேற இடத்துல பொங்க வச்சுக்கிறேன். நான் எடுத்து வச்ச விறகு மட்டும் கொடுங்க, நான் போயிடுறேன். ஆட, அதான் கோயில சுத்தி மரம் செடி எல்லாம் இருக்குல்ல, அங்க எங்கேயாவது போய் பொறுக்கி எடுத்துக்கப்போ. எங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு போமா. நீ ஏண்டி நிக்கிற? எடுத்து வைடி. என்ன இதை பொறுக்கிட்டு வர சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு வேலையை முடிச்சிட்டீங்க. எப்ப எடுத்துட்டு வர சொன்னா எப்ப வராரு? ஆடிக்கு வர சொன்னா ஐப்பசிக்கு வராரு. அதான் நம்மளே பார்த்து முடிச்சிட்டோம். இதை எங்க பொறுக்குனாரோ அங்கே போய் போட சொல்லுப்பா. பாரு, இனிமேல் எதுக்காவது என்ன கூப்பிட்டா என்னங்க
ஏன்க்கா பண்ணுடே சொல்ற வேலையை சீக்கிரம் செய்யறதுல இதுல கோவம் வேற ஹலோ சொல்லுமா. மயிலு கிளம்பிட்டியாடி? இன்னும் இல்லம்மா, ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். என்னடி நீ? நான் கோயிலுக்கு வந்து பொங்கல் வைக்கிற வேலையே ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் நீ கிளம்பாம இருந்தா எப்படிமா? நீ எப்ப கிளம்பி எப்ப பூஜைக்கு வர போற? நான் என்னம்மா பண்றது? இன்ஸ்பெக்டர் இன்னும் வரலமா. அவர் ஏதோ வெளிய வேலையா போயிருக்காரு. அவர் வந்ததும் பெர்மிஷன் கேட்டுட்டு தான் நான் கிளம்ப முடியும். இந்த பூஜை வேண்டுதல் எல்லாம் உனக்காக தான் மயிலு. ஆனா நீ அங்க படுற கஷ்டம் எல்லாம் தீரணும். நீ நிம்மதியா அங்க வேலை செய்யணும்னு வேண்டிக்கிட்டு தான் நான் இந்த பொங்கலையே பண்றேம்மா. நீயும் இதுல கலந்துகிட்டாதானே நல்லா இருக்கும். புரியுதுமா. எனக்கும் குலதெய்வ கோயிலுக்கு வரணும்னு ஆசையாதாம்மா இருக்கு. ஆனா ஸ்டேஷன்ல நானும் இன்னொருத்தர் மட்டும் தாமா இருக்கோம். மத்தவங்க எல்லாம் மாநாட்டுக்கு பந்தோஸ்துக்கு போயிருக்காங்க. இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐ மேடமும் வராம நான் இங்க இருந்து கிளம்ப முடியாதுமா. எஸ்ஐ மேடம் வந்துட்டா கூட பிரச்சனை இல்ல, என்ன உடனே விட்டுருவாங்க. இன்ஸ்பெக்டர் தான் என்ன சொல்லுவாருன்னு தெரியல. லீவ் நாள்ல போலாம்னு சொன்னா நீ தான் இன்னைக்கே நாள் நல்லா இருக்குன்னு கிளம்பிட்ட. நான் டியூட்டில இருக்கிறப்ப வா வான்னா எப்படிமா வர முடியும்? அது இல்லடி, சாமிக்கு வேண்டிக்கிறப்ப நாள் கிழமையெல்லாம் பார்த்து தாண்டி பண்ணணும். நான் தான் உன்னை லீவு போடுன்னு சொன்னல, நீ தான் ஏதோ பர்மிஷன் போட்டு வரேன்ன. என் இன்ஸ்பெக்டர் எப்படின்னு உனக்கே தெரியும்ல. லீவ்னு அவர்கிட்ட போய் நிக்கவே முடியாது. 2 மணி நேரம் பெர்மிஷன் கேட்டா விடுவார்னு நம்புறேன். அத கூட உத்தரவாதமா சொல்ல முடியாதுமா. அவர் மூடு நல்லா இருந்தாதான் அதுவும் நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் நான் வர பாக்குறேம்மா. எனக்காக தான் நீ வேண்டிக்கிறல்ல, எனக்கு அதுவே போதுமா. அப்படிலாம் சொல்லி என்ன சமாதானப்படுத்தாத மயிலு. பூஜை நடந்துட்டு இருக்கும் போதாவது நீ கண்டிப்பா என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சரிம்மா, நான் பாக்குறேன். சார் வந்தோடனே நான் சொல்லிட்டு வந்துடுறேன். என்னை எதிர்பார்த்துக்கிட்டே நீ நிக்காத. பூஜை நடக்கிறபடி நடக்கட்டும், சரியா? எப்படியாவது முயற்சி பண்ணு மயிலு. ஆ மீனா, நீயாவது எங்க கூட வந்துருமா? எதுவா இருந்தாலும் பேசிக்கலாமா? உன் விருப்பத்தை மீறி நாங்க எதுவும் செய்ய மாட்டோமா? மீனா இனிமே உங்களோட வரமாட்டா. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏன் கூட தான் இருப்பா. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நானும் எவ்வளவு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்க. ஓவரா துண்ட நீ என்ன ஸ்டேஷன்ல இருக்கிற தைரியத்துல ஆறிய நீ? சார், இது உங்க வீடு இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இதுக்கு மேல அமைதியா இருக்க முடியாது மேடம். இவங்களை எங்க கூட அனுப்பி வைங்க. இது எங்க குடும்ப விஷயம், நாங்க பாத்துக்கிறோம். இல்ல சார், இன்ஸ்பெக்டர் வராம என்னால இவங்கள வெளிய அனுப்ப முடியாது. நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க. மேடம், நான் யாரு, என் செல்வாக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியாது. என் குடும்ப கௌரவம் கெட்டக்கூடாதுன்னு தான் நான் நிதானமா பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களே அனுப்பி வச்சுட்டா உங்களுக்கு நல்லது. ஊர்ல என் ஆளுங்க கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. பேசாம அனுப்பி வச்சிருக்கீங்க இவங்கள. இன்ஸ்பெக்டரோட பெர்மிஷன் இல்லாம எங்களால எதுவுமே செய்ய முடியாது சார். இங்க நின்னு கத்திக்கிட்டு இருக்காம வெளிய போயிடுங்க. மீனா, இந்த துரோகியை நம்பி எங்க எல்லாரையும் தூக்கி போட்டு வந்துட்டல்ல, இது உனக்கு நல்லது இல்ல. பிடிவாதம் பிடிக்காம எங்க கூட வந்துரு. அம்மா போதுமா, நீங்க என்ன பேசுறதா இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் வந்ததுக்கு அப்புறம் பேசுங்க. ஏய், எப்படி இருந்தாலும் நீ வெளியே வந்துதான் ஆகணும். அப்ப இருக்கடா உனக்கு. கிளம்புங்கன்னு சொல்றல, கிளம்புங்க. சார்,
இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லுங்க சார். மேடம் மேடம் எங்களுக்கு பயமா இருக்கு மேடம். பயப்படாதீங்க, என்ன மீறி உங்களை யாரும் இங்க இருந்து கூட்டு போக முடியாது. ஏம்மா தங்க மயில போன் பண்ணா நாட்டு சிவில் வருது. அம்மா தாயே, என் பொண்ணுக்காக தான் நான் இங்க வேண்டிக்க வந்தேன். அவளுக்கு வாழ்க்கையில இன்னும் நிறைய சோதனை இருக்குன்னு சொல்லிட்டேன். அதையெல்லாம் தாங்குற தன்மையும் சமாளிக்கிற சக்தியையும் நீதான் அவளுக்கு தரணும். அவளை ஒரு தப்பான ஆள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்க. அங்க அவ சொல்ல முடியாத கஷ்டத்தை அனுபவிக்கிறான். அதுல இருந்து அவளுக்கு விடுதலை கிடைக்கணும். மன நிம்மதியோட வேலை செய்யற சூழ்நிலை அவளுக்கு அமையணும். எல்லாம் உன் கையில தான் இருக்கு. அவளை உன் பொண்ணா நினைச்சு நீதான் பாத்துக்கணும். அவளுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நீ பாத்துப்பங்கிற நம்பிக்கையில தான் நான் இருக்கேன். என் பொண்ணு காப்பாத்துமா. என்ன அங்க போறீங்க? இங்க வாங்க. நில்லுங்க சாமி, நில்லுங்க நில்லுங்க. நீங்க என்ன நேரா இங்க கொண்டு வந்து குடுக்குறீங்க? இன்னைக்கு கோவில்ல பொங்கல் படைச்சது நாங்க தானே. அப்ப மாலையை போட்டு எங்களுக்கு தானே முதல் மரியாதை செய்யணும். பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி இருக்காங்க, இவங்களுக்கு போய் மாலையை போடுறீங்க. அம்மா, இந்த ஊர்ல இவங்க தாமா பெரிய தலைக்கட்டு. இந்த கோயில் உருவாக காரணமே இவங்க மூதாதையர் தாமா. இவங்களுக்கு தான் பரம்பரை பரம்பரையா பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்யறது எங்க வழக்கம். வழக்கெல்லாம் இருக்கட்டும் பூசாரி, காலம் மாறுற மாதிரி நீங்களும் மாறணும்ல. ஒரு காலத்துல நிலம் நீச்சல் எல்லாம் வச்சிருந்திருப்பாங்க, இப்பதான் ஒண்ணும் இல்லாம ஆயிட்டாங்களே. ஆனா நாங்க அப்படியா? இப்பவும் அதே அந்தஸ்து குறையாம பெரிய மனுஷங்கிற கௌரவத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ல. எங்களை விட்டுட்டு இவங்களுக்கு முதல் மரியாதை பண்றது எங்களுக்கு அசிங்கமா இருக்கு சாமி. இந்த மாலை அவங்களுக்கு சேர வேண்டியதுன்னு சாமி சொல்லிட்டாரு. இது இப்படி வம்படியை வாங்கி போட்டுக்கிறதுல உங்களுக்கு என்னமா கிடைக்க போகுது? சாமி உங்களுக்கு வந்து தனியா ஆசீர்வாதம் தர போறாளா, இல்ல உங்களுக்கு மட்டும் அதிகமா கருணை காட்ட போறாளா? அதெல்லாம் நடக்காதுன்னு எங்களுக்கும் நல்லா தெரியும். ஆனா இந்த மாலை எங்களுக்கு சேர்றதா கௌரவமும் சந்தோஷமும். மத்தவங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம் இல்லையா? நாங்க பெரிய மனுஷங்கன்னு தனியா தெரிய வேணாமா? நீங்க பேசுறது ரொம்ப வேடிக்கையா இருக்குமா. சாமிக்கு முன்னால யாரும் பெரியவங்களும் இல்ல சின்னவங்களும் இல்ல. நாம எல்லாரும் ஒண்ணுதான். ஆனா சாமிக்கு முன்னாடியே நின்னு நீ பெருசா நான் பெருசான்னு கேட்டா சாமிக்கு என்னமா மரியாதை இருக்கு? சொல்ல போனா சாமிக்கு முன்னால நாம எல்லாரும் ஒண்ணுமே இல்ல. என்னால நீங்க சண்டை போட்டுக்க வேண்டாமா பூசாரி ஐயா. இந்த மாலைய அவங்களுக்கே கொடுத்துருங்க. எதுக்குமா? கோயிலோட நடைமுறைய அப்படிலாம் மாத்த முடியாது. இது உங்க உரிமை. ஒருத்தங்க அடாவடி பண்றாங்கன்னு அதை நீங்க விட்டு கொடுக்க கூடாது. இப்படி நீங்க விட்டு கொடுக்க ஆரம்பிச்சா அடாவடியால எதையும் சாதிச்சிடலான்னு நிறைய பேர் கிளம்பிடுவாங்க. ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. கோயில் ஆச்சுன்னு பொறுமையா இருந்தா என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? அதான் அந்த அம்மாவே சரின்னு ஒத்துக்குச்சு இல்ல, நீ எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லக்கா, இவ பொங்கல் வைக்க போன இடத்த நம்ம பிடிச்சிட்டோம்ல, அந்த கோவத்தை தான் இப்படி காட்டுறோம். அதான் ஏமா நீங்க எல்லாம் ஏன் அமைதியா இருக்கீங்க? கண்ணு முன்னாடி தப்பு நடக்கும்போது அதை தட்டி கேட்கலன்னா அது அதை விட பெரிய தப்பு. என்னக்கா இவ? உங்கள யாராவது ஒருத்தர் ஏன்னு கேள்வி கேட்டீங்கன்னா தப்பு பண்றவங்களுக்கு கொஞ்சம் பயம் வரும். ஏய் நிறுத்து. என்ன எங்களுக்கு எதிராக எல்லாரும் தூண்டி விட்டு கலவரம் பண்ண பாக்குறியா? கஸ்தூரி, நம்ம யாருன்னு காட்டினாதான் இவ அடங்குவா. ஏமா இவங்க புருஷ போலீஸ்காரன்னு சொல்றாங்க. இவங்களே இப்படின்னா இன்னும் அவரு அராஜகக்காரரா தான் இருப்பாரு. வேண்டுதல் பண்ண வந்த இடத்துல எதுக்கு வீணா பிரச்சனையை தேடிக்கிறீங்க? நீங்க கிளம்புங்கம்மா. அது இல்லங்க, அந்த அம்மா பாவம். அவங்களுக்கு சேர வேண்டியதை தடுக்கிறாங்கன்னா அதை நம்ம கேட்டுதானே ஆகணும். மா, இத விட்டு கொடுக்கறதால நான் ஒன்னும் குறைஞ்சிட போறது இல்ல. எனக்காக நீங்க ஏன் விரோதத்தை சம்பாதிச்சுக்கிறீங்க? நீங்க கிளம்புங்கம்மா. ஐயா, அந்த மாலையை அவங்களுக்கே கொடுக்குறாங்க. அம்மா ஏமா நிறுத்து. அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, அப்புறம் என்ன நோன்ன பேச்சு? நீங்க கொடுங்க. வாங்க வாங்க வாங்க.
ஐயா ஏன் அப்படி பண்றீங்க? நான் என்னமா சார் நீங்க லாக்கப் ஓபன் பண்ணுங்க. ஏங்க நீங்க 2 பேரும் உள்ள போங்க. உள்ள போங்க. சீக்கிரம் லாக் பண்ணுங்க சார். சாவி கொடுங்க. நல்லா லாக் பண்ணுங்க. மேடம், ஐயாவோட பொண்ணியும் அந்த பையனையும் வெளியே அனுப்புங்க. அதான் அனுப்ப முடியாதுன்னு அவங்க கிட்ட சொல்லியாச்சுல. வெளியில கிளம்புங்க. நீங்க சொன்னா நாங்க போயிடுவோமா? நாங்கெல்லாம் வேற மாதிரி, அவங்க இல்லாம நாங்க போக மாட்டோம். டேய், ஏய், போய் நீங்க இழுத்துட்டு வாடா. தகராறு பண்ணாம கிளம்புங்க. வெளியில கிளம்புங்க. 2 பேர் உள்ளதானே இருக்கிறாங்க. ஆமா மேடம், சாவியை கொடுங்க. சாவி எல்லாம் கொடுக்க முடியாது. வெளியில கிளம்புங்க. டேய், சாவி இல்லன்னா என்னடா? அடிச்சு உடைங்கடா. ஏய், மேடம், ஏய் மேடம், வெளிய கிளம்புங்க. வெளிய போங்கடா. வெளிய போங்கடா. வெளிய கிளம்புங்க. மரியாதையா 3 பேரும் வெளிய போயிடுங்க. இல்லைன்னா சுற்றுவேன். மேடம், ஏய், நீங்க ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது. எதுவும் பேசாம வெளிய போங்க. போங்கடா. ஏய், ஏய், உள்ள சேஃபா இருக்குன்னு நினைக்கிறியா? உனக்கு என்னைக்கா இருந்தாலும் எங்க கையோட தாண்டா சாவு. போ. வெளிய போங்கடா. எங்ககிட்ட வேலையை காட்டுற நீ? இப்பவே நாங்க யாருன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். ஏய், வரா. போங்கடா. தங்கமயிலு, முதல்ல சொந்தக்காரன் வந்தாங்க, இப்ப ரெவடியை வந்து கலட்டா பண்றாங்க. ஏதோ சமாளிச்சிட்டோம். இதுக்கு மேல இவங்களை வச்சிருந்தா நம்ம உயிருக்கு ஆபத்து. இவங்களை வெளியே அனுப்பிடு. இல்லைன்னா நம்ம உயிருக்கே உத்தரவாதம் கிடையாதுமா. என்ன சார் பேசுறீங்க? அவங்க எவ்வளவு ஆவேசமா இருந்தாங்கன்னு பாத்தீங்கல்ல? இவங்கள வெளிய விட்டா இவங்கள அடிச்சே கொன்னுருவாங்க சார். நம்ம உயிருக்கு பயந்து அவங்க செத்தாலும் பரவாயில்லன்னு அனுப்பி வைக்க சொல்றீங்களா? அம்மா, கோவமா பேசுவாங்க. அவங்க எல்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்கம்மா. என்னது? கோவமா பேசுவாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்களா? பாத்தீங்கல்ல அவங்க என்ன செஞ்சுட்டு போனாங்கன்னு. அம்மா, நம்ம நல்லதுக்கு தான் சொல்றேன். அவங்களை அனுப்பி வச்சிருமா. இல்ல சார், நம்ம காப்பாத்துவோன்னு அவங்க நம்பி வந்திருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஏமா, ரெவடிகள் வந்து அட்டாக் பண்ணா நம்மள காப்பாத்திக்க ஆளுகளே இல்ல. அந்த சூடியை எப்படி காப்பாத்துவ? அவங்க அட்டாக் பண்றப்ப பாத்துக்கலாம் சார். நமக்கு என்ன ஆயிடுமோன்னு பயந்து என்னால அவங்கள அனுப்ப முடியாது. உங்களுக்கு பயமா இருந்தா நீங்க போயிடுங்க சார். நான் தனியாவே சமாளிச்சுக்கிறேன். நான் இருக்கேன். பயப்படாம தைரியமா இருங்க. மேடம், அவங்கள நம்பி எங்களை வெளியில அனுப்பிடாதீங்க. அதோட எங்க வாழ்க்கையே முடிஞ்சிரும். அவங்க நல்ல நோக்கத்தோட எங்களை கூப்பிடல மேடம். வெளியே போனதும் நிச்சயமா ஏதாவது செஞ்சிருவாங்க. தயவு செஞ்சு அவங்களோட எங்களை அனுப்பிடாதீங்க. அது நீங்க எங்களை கொல்றதுக்கு சமம். இல்ல, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, எந்த சூழ்நிலையிலயும் நான் உங்களை அனுப்புறதா இல்ல. இன்ஸ்பெக்டர் வந்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். அது வரைக்கும் எப்படியாவது சமாளிச்சுக்கலாம். நீங்க தைரியமா இருங்க. மயில இங்க பாரு. டேய்,
முருகலு கேட்ச். போலீஸ்காரி கதவை துறடி, மரியாதையா அவங்கள வெளியில விடு. நீங்களும் எங்க கூட வாங்க. நம்மள காப்பாத்திக்கிறதுக்கு இதை விட்டா வேற வழியே கிடையாது. என்னை விட்டுருமா, என்ன நடந்தாலும் சரி, நான் இங்கே இருந்துக்கிறேன். சார், இவங்க இல்லன்னா உங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. நீங்க இங்கேயே தைரியமா இருங்க. வாங்க போலாம். நமக்கு இப்ப நேரம் இல்ல. அவங்க பின்வாசல் வழியா கண்டுபிடிச்சு வரதுக்குள்ள நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயாகணும். நம்ம உசுரை காப்பாத்திக்க ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். வாங்க போலாம். சார், நீங்க கதவை திறந்து விடுங்க. ஒழுங்கு மரியாதை கதவை தர, இல்லன்னா அவ்வளவுதான். தொடடி கதவை. ஒழுங்கா கதவை தர, இல்லன்னா அவ்வளவுதான். கதவு துறையா? நான் தான் வந்து பேசிக்கிறேன், அமைதியா இருக்க சொல்லுன்னு சொன்னேன். ஏன் நான் வர்ற வரைக்கும் உங்களால பொறுமையா இருக்க முடியாதா? எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிருவீங்களா அதுக்குள்ளார? நாங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சார். நீங்க வர மாதிரி தெரியல. ஏன் நான் வர்ற மாதிரி தெரியல, அடிச்சு உடைச்சிருக்கேன். எனக்கு 1008 வேலை வெளியே இருக்கு. உன்ன மாதிரி பொறுக்கி நினைச்சியா? நான் வர்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ணி இருக்கணும். நேர்ல வர முடியலனா போன் பண்ணியாவது அவங்கள விட சொல்லிருக்கலாம்ல சார். எனக்கு நீ ஆர்டர் போறியா? என்னடா பேசுற நீ? நேர்ல நான் வராம எப்ப அனுப்ப முடியும்? அந்த பையனுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னதானே டிபார்ட்மெண்ட்ல காட்சி எடுப்பாங்க. யாருக்கும் பாதகம் இல்லாம பக்குவமா முடிச்சு வைக்கிறதுக்கு தானே நான் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். நீங்க அவசரப்பட்டு பிரச்சனையை பெருசாக்கிட்டு எனக்கு உத்தரவு போடுறியா? இவ்வளவு கேவலமானதுக்கு அப்புறம் நான் எப்ப காம்ப்ரமைஸ் பேசுவேன்? அவங்க எப்படி உன்னை நம்புவாங்க? சார், நடந்தது நடந்து போச்சு சார். அதையே பேசிட்டு இருந்தா எப்படி சார்? எங்களுக்கு எங்க பொண்ணு வேணும் சார். எப்படியாவது பேசி அனுப்பி வைங்க சார். போன்ல பேசின மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம் சார். நீ போன்ல சொன்னது வேற, இப்ப இவனுங்க நடந்துகிட்டது வேற. சார், இப்படி எல்லாம் நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல சார். சார், இப்ப நாங்க உங்களை தான் சார் முழுசா நம்பி இருக்கோம் சார். ஸ்டேஷனை உடைச்சதுக்காக எங்க ஆளுங்க மேல கேஸ் கூட போட்டுக்கங்க சார். அவங்க 2 பேரும் எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க சார். நீ இங்கே வெயிட் பண்ணு. உள்ள என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியாது. முதல்ல அவங்களுக்கு என் பேர்ல நம்பிக்கை வரணும். நான் போய் பேசி பாக்குறேன். என்ன செல்லப்பிள்ள, காதல் புறாக்கள் எங்க இருக்கு? பாதுகாப்பா இருக்கட்டும்னு செல்லுக்குள்ள வச்சிருக்கியா? தலைவர், ரெவடிய உள்ள வந்து அவங்கள தூக்கிட்டு போக பார்த்தாங்க. அந்த பொண்ணும் பையனும் பயத்துல புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தங்கவையில 2 பேரையும் பின்வாசல் வழியா கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னையா சொல்ற? தபாரு, நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. மரியாதையா என்ன நடந்துச்சுன்னு விளக்கமா சொல்லு. இது என்ன பில்டிங் மேடம்? இந்த இடத்தை அவங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமா முருகன், இந்த மாதிரி பக்கத்திலேயே இருக்கிற பில்டிங்ல நாம ஒளிஞ்சிருப்போன்னு அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. தப்பிச்சு போன நாம ஏதோ ஒரு ஆட்டோவை புடிச்சு தூரமா போயிருப்போம்னு தான் நினைப்பாங்க. அந்த ஆட்டோவை தேடி அலைவாங்களே தவிர பில்டிங் எல்லாம் தேட மாட்டாங்க.
மயிலு, ஸ்டேஷனுக்கு அடைக்கலம் தேடி வந்தவங்களை வெளியில கூட்டு போக சொல்லி உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தாங்க? அழகு சார் அங்க இருந்த நிலைமைய சொல்லிருப்பாரே சார். வேற வழி இல்லாம தான் சார் நான் இப்படி செஞ்சேன். ரவுடிங்க மிரட்டினதுனால இவங்களும் ரொம்ப பயந்துட்டாங்க சார். தபாரு, பொது ஜனம் பயப்படலாம், போலீஸ்காரி எப்படி பயப்படலாம்? 1/4 மணி நேரத்துல வந்தர்ற நான் சொன்னேன்ல, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? இல்ல சார், அவங்க கதவெல்லாம் உடைச்சு கல்ல எரிஞ்சு டியூப் லைட்ட உடைச்சு பெரிய ரகலையே பண்ணிட்டாங்க சார். அவங்க உள்ள வந்துடுற மாதிரி இருந்துச்சு சார். நம்ம ஸ்டேஷனை நம்பி இவங்க வந்துட்டாங்க. இவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ற ஒரே ஒரு நினைப்பு மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு சார். அதனாலதான் நான் 2 பேரையுமே கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். தபார், நீ எதை சொன்னாலும் என்னால சமாதானமா ஏத்துக்க முடியாது. என் பர்மிஷன் இல்லாம நீ வெளியில கூட்டு போனது தப்புதான். ஹலோ மயிலு, இப்போ நான் கோவமா பேசுனதெல்லாம் உண்மை இல்ல மயிலு. ஏன்னா இந்த நிலைமையில் நீ எடுத்த முடிவு தான் கரெக்ட். இந்த பொண்ணோட சொந்தக்காரங்கெல்லாம் ரவுடி பசங்க மாதிரியே இருக்காங்க. கொஞ்சம் அசந்தா அந்த பையனை ஸ்டேஷன்ல வச்சே முடிச்சிருவாங்க போல இருக்கு. அவனை காப்பாத்த நீ ஸ்டேஷனை விட்டு வெளியே கூட்டு போனதுதான் மயிலு கரெக்ட். அதுக்காக நான் உன்னை பாராட்டி தான் ஆகணும். ஆனா லீகலான்னு யோசிச்சு பார்த்தா நீ செஞ்சது தப்புன்னு தான் சொல்லுவாங்க. சாரி சார், எனக்கு அப்ப அதெல்லாம் தோணல சார். சரி விட, இப்போ நீ எங்க இருக்க? ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் சார் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன். சரி, நான் இல்லங்கிற பயத்தினால தானே ஸ்டேஷன்ல இருந்து அவங்கள வெளியே கூட்டு போனேன். நான் தான் இப்ப ஸ்டேஷனுக்கு வந்துட்டேனே. நீ ஒண்ணு பண்ணு, உடனே அவங்கள கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துரு. 2 பக்கமும் பேசி சமாதானம் செஞ்சு சுமூகமா இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருவோம். ஓகே சார். மயில, எவ்வளவு நேரத்துல இங்க வருவ? ஒரு ½ an hour வந்துடுறேன் சார். அப்புறம் அதுக்கு மேல லேட் பண்ணிடாத என்ன? ஏன்னா அந்த ஜோடிங்க இங்க இல்லன்னு தெரிஞ்சா அவனுங்க ஓவரா கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. நீ வர்ற வரைக்கும் அவங்க ஸ்டேஷனுக்குள்ளதான் இருக்கிறாங்கன்ற மாதிரி நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீ சீக்கிரமா வந்துரு என்ன? ஓகே சார். ஓகே ஓகே. மீனா, முருகன், மீனா, முருகன், மீனா, 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 முருகன். எங்க பொண்ணு வராம இங்க இருந்து நாங்க போகிறதா இல்ல. சரி, என்ன நம்பி கிளம்புங்க. உங்க பொண்ணு உங்ககிட்ட வந்து சேருவா. சார், உங்க வார்த்தையை மதிக்கிறோம். ஆனா பொண்ணு வரட்டும், அது வரைக்கும் நாங்க இங்கதான் இருப்போம். அது வரைக்கும் இங்க இருந்து நீ என்னையா பண்ண போற? போயிட்டு காலையில வாங்கன்னு சொல்றேன்ல. முடியாது சார், நாங்க இங்கதான் இருப்போம். நீங்க போய் அவங்கள கூட்டிட்டு வர்ற வழிய பாருங்க. எதுக்குடா வீடியோ எடுக்கிற? எதுக்கு எடுத்த? எதுக்குடா எடுத்தன்ற அடிடா, டெலீட் பண்றாத. அந்த வீடியோ தான் எங்களுக்கு சாட்சி. நாளைக்கு காலையில 10 மணி வரைக்கும் டைம் சொல்லிருக்கீங்க. மேல 1 நிமிஷம் லேட் ஆனாலும் இந்த வீடியோவை சோசியல் மீடியால அனுப்பிடுவோம். சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு மேலிட உங்களை கூப்பிட்டு காட்சி எடுக்கும். பப்ளிக்கா உங்களுக்கு காரி தூப்போம். உங்க மான மரியாதையை காப்பாத்திக்கணும்னா அந்த 2 பேரையும் ஒப்படைச்சாகணும். டேய் வாங்கடா. முருகன், முருகன், மீனா. ஸ்பீக்கர்ல போடுங்க தம்பி. ஜீவா சார் எதுக்கு இந்த நேரத்துல போன் பண்றாரு? ஹலோ, சொல்லுங்க சார். ஹலோ மயிலு, எதுக்கு இந்த நேரத்துல போன் பண்ணிருக்கீங்க? நீ எங்க இருக்க? வெளியில இருக்கேன் சார். வெளியன்னா எங்க மயிலு?
ஏன் சார் அதையே கேக்குறீங்க? மயிலு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அந்த லவ்வர்ஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது தான் சேஃப். அவங்கள நீ எதுக்கு வெளியில கூட்டிட்டு போற? அது எவ்வளவு பெரிய பிரச்சனை அவன் தெரியுமா உனக்கு? ஏன் மயிலு யோசிக்காம இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்ட? நீங்க எங்க சார் இருக்கீங்க? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தம்பி கூட தான் இருக்கேன். என் நம்பர்ல இருந்து அடிச்சா நீ எடுக்க மாட்டேன்றல, அதான் தம்பிய வர சொல்லி உன்னை கூப்பிட சொன்னேன். நீ அந்த பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு ஸ்டேஷனுக்கு தானே வரணும். ஏன் வர மாட்டேன்ற? நான் போன் பண்ண ஏன் எடுக்க மாட்டேன்ற? அந்த பொண்ணு ஃபேமிலி ரொம்ப வயலண்டா இருக்காங்க சார். அவங்களுக்கு பயந்துதான் நான் முருகனையும் மீனாவையும் வெளியே அழைச்சிட்டு வந்தேன். இப்ப அவங்கள ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வரது பாதுகாப்பு இல்லன்னு எனக்கு தோணுது சார். அதுவும் சரிதான். எல்லாரும் அங்க கொலவெறியோட தான் இருக்காங்க. அவங்க கையில மட்டும் அந்த பையன் சிக்கினானா கண்டந்துடுமா வெட்டி போட்டுருவாங்க. நீ இப்போ எங்க இருக்கன்னு சொல்லு. உன் செக்யூரிட்டிக்கு நான் நம்பர் ஃபோர்ஸ் அனுப்புறேன். அதெல்லாம் வேணாம் சார். நாங்க சேஃபான இடத்துல தான் இருக்கோம். இந்த இடத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. எனக்கே இருக்கிற இடத்த சொல்லக்கூடாதுன்னு இருக்கல்ல. இந்த மாதிரி நேரத்துல யாரையுமே நம்பாம இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா அவங்கள நீ கூட்டு போனதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குது மயிலு. அவங்க உங்ககிட்ட சேஃபா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு வேளை அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தது, அதுக்கு நீ தான் பொறுப்பேற்றுக்கணும், தெரியும்ல? பாரு மயிலு, உன்னை பயமுறுத்துறதுக்காகலாம் நான் இதை சொல்ல. இதுதான் யதார்த்தம். வேணும்னா ஜீவா தம்பிகிட்டே கேட்டுப்பாரு. மயிலு, சார் சொல்றது கரெக்டா மயிலு. நீ உன்னோட கஸ்டடியில அவங்கள கூட்டிட்டு போயிருக்க. ஆனா அங்க அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கு முழு பொறுப்பும் நீதான் ஆயிடும். என்கொயரி அது இதுன்னு சொல்லிட்டு உன்னை டார்ச்சர் பண்ணிடுவாங்க. இங்க பாரு, அப்புறம் உனக்கு இந்த வேலையே இல்லாம போயிடும். நீ தப்பிக்கணும்னா சார் சொல்ற மாதிரி கேளு. மயிலு, ஜீவா தம்பி சொன்னதை நல்லா கேட்டல்ல. உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அப்படி ஏதாவது நடந்தா மேல் அதிகாரிங்க ஏன் சீட்டையும் கிழிச்சிருவாங்க. பிரச்சனையே வரக்கூடாதுன்னா அந்த பசங்களை சேஃப்கார்ட் பண்ணும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவங்களுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி நேரா கூட்டு போய் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம். கோர்ட் மூலியமா அவங்களுக்கு லீகலா ஒரு செக்யூரிட்டியை ஏற்பாடு பண்ணிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. என்ன மயில யோசிக்கிற? உயிரை காப்பாத்தி கொடுங்கன்னு சொல்லி தானே என் ஸ்டேஷன் தேடி வந்தாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது எனக்கு தானே சிக்கல். அவங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி பாதுகாப்பா அனுப்ப வேண்டியது என்னோட பொறுப்பு, கடமை. அதனாலதான் நான் இதெல்லாம் பண்றேன். நீ எனக்கு கோஆபரேட் பண்ணாதான் எல்லாமே நடக்கும். நீ காலையில ரிஜிஸ்டர் ஆபீஸ் கரெக்ட் டைமுக்கு வந்துருவேன்னு நம்புறேன். நான் வரேன் சார். தம்பி, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. இந்த பிரச்சனையில மயிலுக்கு எந்த சிக்கலும் வராம நான் பாத்துக்கிறேன், சரியா? ஓகே. முருகா, மீனா, உங்களை எங்கெல்லாம் தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன்னு தெரியுமா? ஏன் இப்படி பண்ணீங்க? எப்படி நீங்க இவங்க ஆளுங்க கிட்ட எங்களை ஒப்படைக்க போறீங்க? அவங்க எங்களை பிரிச்சிட போறாங்க. பிரிஞ்சு வாழ்ற வேதனையை விட நாங்க ஒன்னாவே செத்து போயிடுறோம். ஏன் முருகன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களை ஒப்படைக்கணும்னு நினைச்சிருந்தா மீனா வீட்டு ஆளுங்க வந்து ரகல பண்ணப்பவே நான் அனுப்பியிருப்பேன். ஏன் லாக்அப்ல வச்சு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்?
ஏன் உங்களை கூட்டிக்கிட்டு நான் வெளியே ஓடி வரணும்? என் மேல நம்பிக்கை வச்சுதானே நீங்க இவ்வளவு தூரம் வந்தீங்க. இப்ப திடீர்னு ஏன் மேலேயே உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சா? எனக்கு சரியா சொல்ல தெரியலங்க. என்னவோ என் மனசு உறுத்திட்டே இருக்கு. ஸ்டேஷன்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. உங்க இன்ஸ்பெக்டர் முன்னாடியே வந்து இத சரி பண்ணிருக்கணும்ல. வெளியே இருந்தாலும் எங்க பாதுகாப்புக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கலாம்ல. ஸ்டேஷன்ல ஆளுங்க இல்லன்னு அவருக்கு முன்னாடியே தெரியும்ல. அப்படி இருந்தும் அவரே இவ்வளவு லேட்டா வராரு. ஏதாச்சும் கலாட்டா நடந்து எங்களை இழுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாரா? அவர் போன் பண்ணதுமே நீங்களும் தனியா போய் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அதான் எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு. ஏன் முருகன் எல்லாத்தையுமே தப்பாவே பாக்குறீங்க? சிக்னல் சரியில்லாததுனாலதான் நான் தள்ளி போய் பேசினேன். மத்தபடி வேற எந்த காரணமும் இல்ல. உங்களை அனுப்பி வைக்கிறதுதான் அவரோட நோக்கம்னா எங்களுக்கு போன் பண்ணி அம்மா அப்பாவோட உங்களை அனுப்பி வைக்க சொல்லிருப்பாருல்ல. 2 பக்கமும் சுமூகமா பேசி இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்ன்றதுனாலதான் அவர் வர வரைக்கும் நம்மள காத்திருக்க சொன்னாரு. அதுக்குள்ள ரவுடிங்க கலாட்டா பண்ணதுனாலதான் நாம அங்க இருந்து வெளியே வர வேண்டியதா போச்சு. இப்ப கூட அவரு போன்ல என்ன சொன்னார்னு தெரியுமா? நீ அவங்கள கூட்டிக்கிட்டு இப்ப ஸ்டேஷனுக்கு வர வேண்டாம், நாளைக்கு காலையில ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துரு, அங்க உங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டு அப்படியே உங்களை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு அவர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. உண்மையாவே சார் அப்படிதான் சொன்னாரா? ஆமா மீனா. இங்க ஸ்டேஷனுக்கு அடைக்கலமா வந்த உங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிச்சு அனுப்பணுங்கிறதுல அவரு உறுதியா இருக்காரு. இந்த ஒரு ராத்திரி மட்டும் நம்ம கடந்துட்டா போதும். நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கோர்ட்டோட பாதுகாப்பும் கிடைச்சிரும். நீங்க சந்தோஷமா உங்க வாழ்க்கைய ஆரம்பிக்க வேண்டியதுதான். மேடம், நீங்க சொல்ற மாதிரி நடந்துருச்சுன்னா வாழ்க்கையில என்னைக்குமே நாங்க உங்களை மறக்கவே மாட்டோம். நீ ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாமே நடக்கும் மீனா. முருகனோட சேர்ந்து உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. கவலைப்படாம தைரியமா இருங்க. டேய், நீ ஏன்டா இப்போ முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்க? அதான் எல்லாம் நல்லபடியா முடியும்னு மேடம் சொல்றாங்கல்ல. என்ன முருகன், உங்களுக்கு நம்பிக்கையே வரமாட்டேங்குதா? சுத்தி இருக்கிற எல்லாரையுமே சந்தேகப்பட்டா நம்ம வாழவே முடியாது. சந்தேகப்படல மேடம், ஒரு சின்ன குழப்பம், அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு குழப்பமும் வேண்டாம். உங்களுக்கு பொய்யான நம்பிக்கை தரதுக்காக நான் இதெல்லாம் பேசல. எங்க இன்ஸ்பெக்டர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அதை நடத்தி காட்டாம அவரு விட மாட்டாரு. என்ன எதிர்ப்பு வந்தாலும் உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு அவரு ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. அதனாலதான் எது நல்லதுன்னு யோசிச்சு அவரே நம்மள ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வர சொல்லிருக்காரு. ஸ்டேஷன்ல வச்சு அவங்கள ஒப்படைச்சா நமக்கு பிரச்சனை ஆயிடும். அதனால ஒரு பொது வெளியில வச்சு ஒப்படைச்சா நமக்கு பிரச்சனை இருக்காதுன்னு தானே பேசிக்கிட்டோம். அதுக்காக தானே பிளான் பண்ணி பிரில்லியன்டா இவங்களை இங்க கூப்பிட்டு வந்திருக்க. இல்லங்க, இவர் சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. நான் அந்த மாதிரி எல்லாம் என்ன. போது நிறுத்து. உன் வேஷம் கலைஞ்சிடுச்சு. இதுக்கு மேலயும் உன்னை நம்புறதுக்கு நாங்க முட்டாள் இல்ல. மீனா, நீங்களாவது நான் சொல்றத கேளுங்க. நான் உங்களை வாய மூடு. நல்லவங்க மாதிரி நடிச்சு எங்க கழுத்தை அறுத்துட்டல. சீ. இங்க பாரு மீனா, இவங்க கிட்ட கோவப்பட இப்ப நேரம் இல்ல. எல்லாரும் கூட்டு கலவாணிங்க நான் சொல்லிட்டே இருந்தேன்ல, அது இப்ப உண்மையாயிடுச்சு. இனிமே நம்ம இங்க இருக்க வேணாம், வா போயிடலாம். சார் ப்ளீஸ் சார், நாங்க எங்கேயாவது போயிடுறோம் சார். நீ எங்கேயும் போவேணாம், உன் வீட்டுக்கே உன்னை நான் பத்திரமா அனுப்பிச்சு வைக்கிறேன். இதோ வந்திருக்காங்கல்ல. சார், அவங்கள பிடிச்சு கொடுத்துறாதீங்க சார். 2 பேத்தையுமே உசுரோட விட மாட்டாங்க சார். அவ்வளவு பெரிய சீன் எல்லாம் கிடையாது. கோவத்துல அவனை 2 தட்டு தட்டுவாங்க, அவ்வளவுதான். நீ ஒண்ணும் பயப்படாத. அன்பே சார்.
உங்களை நம்பிதான் வந்திருக்காங்க. அவங்களை விட சொல்லுங்க சார். அவங்களை கூட்டிட்டு வாங்க சார். சார் 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 காப்பாத்துங்க சார். சார் 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 ப்ளீஸ். ஏய் ஓடுகாலி சிறுக்கி, இந்த வெறுமையோட வீட்டை விட்டு ஓடி போற அளவுக்கு உனக்கு திமிராயிடுச்சா? கைய கால உடைச்சு போட்டா எனக்கு ஆத்திரம். வாடி சார் ப்ளீஸ் சொல்லுங்க சார். இவ்வளவு திமிரடி உனக்கு? வாடி. தெரிஞ்சா 2 பேரும் உசுரை விட்டுடுங்க சார். ப்ளீஸ் சார் ஏதாவது சொல்லுங்க சார். ஐயோ விடுங்க. எனக்கு ஒண்ணு போட்டாலும் பரவாயில்ல, அவனை ஒண்ணு பண்ணாதீங்க. விடுங்க அவனை. சொல்லுங்க. அவனுக்கு ஒண்ணுனா அப்புறம் குடிக்கிற நீ பண்ண காரியம் நம்மள நாட்டுக்கு சாவணும் மாதிரி. எங்களை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியாடி? வாடி. ஐயோ மீனா முருகா விடுங்க. சிக்கன் கிரேவி சார். சிக்கன் கிரேவி சரி. ஃபிஷ் ஆஹா வாங்க புது அம்மனே. செந்தூரப்பு விஜயகாந்துக்கு அப்புறம் காதலுக்காக உயிரை கொடுத்தது நீதான்னு கல்வெட்டுல இடம் முடிக்க போற. ஆல் தி பெஸ்ட். வா மயிலு.